டேரக்டர் எனக்கு பிடிச்ச டேரக்டர் சார் கூப்பிட்டேன். அவங்க வந்து ஹீரோயின் நைட்டி பற்றி பேசுனாங்க. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படம்னாலே இவர் தான் கமர்ஷியல் படம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டேரக்டர், நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் லிங்குசாமி சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரிவ்யூ அகாடமி பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வர ரொம்ப நல்லா இருக்கு. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல, ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதார டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. நிஜமாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பேரரசாட்டதை எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அந்த என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கேயுமே வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி காஸ்டியூம் பாருங்க சார், அழகாக இருக்கீங்க சார். இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கன்ஃபார்ம், நிச்சயமாக அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்குது. அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவை நம்ம மாற்றிட வேண்டியதுதான். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது ஏதாவது எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீ வந்து அதிசயம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமாக அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாது, உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையான்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸ் போய் கொஞ்சம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்டின ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகன் எல்லாருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லாமல் இப்போ உள்ள படங்கள் வர்றதே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர். ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு. டெல்லி பாபு சார், அவருக்கும் வாழ்த்துக்கள்.
சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த புட்டுஸுக்கு அதை நானும் படம் பண்ணுறேன். இப்போ குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் வந்து யானை பற்றியான படமாக தெரியல, அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த டைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அது பவலாக கட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே வாழ்த்துக்கள், மாபெரும் வெற்றி அடையணும். கூடிய விரைவில் வெற்றி, குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதியார் சாருக்கு கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப மனசோடு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகலை, எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம். தேங்க்யூ. வெறும் வயிற்றில் வெண்ணில சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அந்த பஞ்சு, நல்லா இருந்துச்சு. யார் இப்போ ஏதாவது விட்டுருந்தா சாரி. பேசாமையே நன்றி சொன்ன 6-8 பேர் தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குட், நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அதாவது ஜிவி சாரை நீங்கள் வந்து போன ஃபங்க்ஷனில் பார்த்து ஹீரோ ஆகுங்கன்னு சொன்னீங்க, ஹீரோ ஆகிட்டாங்க. நானும் வீடு மாறணும்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா ஹவுஸ் ஓனர் 5 மாதம் 5,000 ரூபா ஏற்றுறாரு. என்னோட வீடு மாற முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வாட்டி தயவுசெய்து சொல்லுங்கள் சார், நானும் வீடு மாறிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ. ஸோ சார் சார் மைக்கில் சொல்லு. நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வப்படாது சார். தேங்க்யூ சார். ஒரு ஆக்டருக்காக இறங்க நீங்கள் பாருங்க சார், டேரக்டர். இது சொன்னது நான் இல்லைங்க, யார் வாயிலேருந்து வந்திருக்கு தெரியுமா? வெற்றி வாயிலேருந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி. ஏன் இதாங்க தகுதி. இதே மாதிரி வைக்கப்பட்டாப்படி வந்து சிவகார்த்திகேயன். சத்தியமாக சொல்கிறேன், இதே வெக்கம்தான் சார். நானா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன். வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு, சார் படத்தில் ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன், பாலையா சார்ன்னு. நான் சொன்னேன், காமெடின்னு இல்லைங்க, ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது. சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி. இதே வெக்கம்தான், அதான் தகுதி. வந்துடுவீங்க கூடி சீக்கிரம். நான் சொல்லுங்கள், வெற்றிமாறன் சார் சொன்னார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நான் வெண்ணிலா அடிச்சிங்களே சார், அம்மியில் அடிச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் ஸ்பீச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ வெற்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயில் கேட்குறதுக்கு. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது கல்வன் ஆடி லான்ச்சை விட எனக்கு கதாநாயகன் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் தான் ஆரம்பித்து இந்த விஷயத்தில் தான் முடியும். ஒன்று ஆரம்பிக்கிறது ப்ரொடியூசர் துட்டு, முடிகிறது எடிட்டரோட கட்டு. ஸோ இதில் தான் ஆரம்பித்து முடியும். ஸோ அப்படி இந்த படத்தை சூப்பராக எடிட் பண்ணி காமிச்ச நம்மளுடைய எடிட்டர் சாண்ட் லோகேஷ் அவர்கள் பேசுமாறு மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த சங்கருக்கும் திலீப் சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக April 4th அன்றைக்கி பாருங்கள். தேங்க்யூ. சூப்பர் சார். சீனியராக எடிட் பண்ணி பார்த்தா உங்கள் ஸ்பீச்சை எடிட் பண்ணிங்கன்னு சைடாக சொல்கிறாங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்வுக்கு இன்னும் கூடுதல் வளம் சேர்க்கறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. நம்மளுடைய டேரக்டர் PV சங்கர் சாருடைய குரு ஜி வெங்கட்ராம் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டர் ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த படத்தினுடைய ரைட்டர் ரமேஷ் ஐயப்பன் அவர்களை மேடை கழிக்கிறோம். உங்களை இருக்கைகளை அமர்ந்தீங்கன்னா நிகழ்ச்சி இன்னும் சீரியஸ் ரகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அடுத்தபடியாக நம்ம பேசக்கூடாது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருக்கும் பிடித்த ப்ரொடியூசர் தனஜெயின் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் இயக்குனர் EVM திரு பாரதிராஜ் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்கள், தயாரிப்பு நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படக்குழு கல்வன் படக்குழுவுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கல்வன் எங்களுடைய நண்பர் திரு டெல்லி பாபு அவர்களுடைய தயாரிப்பு. டெல்லி பாபு சார்னாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ராட்சசன், அதுக்கு பிறகு மரகத நாணயம் அப்படின்னு பல வெற்றி படங்களை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப பிடிக்கும் அவரை.
சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். அதாவது பல பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் பிஸ்னஸாக ஒரு பிஸ்னஸாக பேஷனோட சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்ல படங்களை எடுத்துகிட்டு வர்றாரு. டெலிபாப் சார், வாழ்த்துக்கள். எப்படி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி எப்படி டீல்ஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட கற்றுக்கணும். சினிமா மட்டுமே தொழிலாக இருந்தால் என்ன கஷ்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும். சினிமா மட்டுமே போய் மாட்டிக்கிட்டு எப்படா வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சு மல்டிபிள் பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வன் படம் அவர் எவ்வளோ அந்த படத்தை எடுக்க எவ்வளோ டைம் எடுத்தது, அந்த பிஸ்னஸ் படத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்கள் இருந்த பிறகும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு சிறப்பான முறையில் அந்த படத்தினுடைய பிஸ்னஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக நம்ம முன்னாடி கொண்டு வராரு. அதுவே பெரிய சக்ஸஸாக இந்த படத்துக்கு நான் பார்க்குறேன். ஒரு வெற்றி என்னன்னா, படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் வைஸ் நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிடணும். ஏதாவது வகையில் போட்ட படத்தை வெளியில் எடுக்கணும். அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக நம்ம முன்னாடி கொண்டு வருது. பாருங்க, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா பண்ணுறாரு. அதாவது வெளியிலேயே ஒரு யானை, இங்கே உள்ளே வந்தால் ஃபுல்லாக யானைகளாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான அமைப்பில் டெல்லி பாபு சார் பண்ணுறாரு. ஏன்னா இந்த விழாவில் நான் டெல்லி பாபு சார் தான் பாராட்டணும் நிறைய நினச்சேன். ஸோ பாபு சார் கலக்கிங்க, இன்னும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமான லெவலில் அடுத்த படம்லாம் பண்ணோம். ஜி பிரகாஷ் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். அவர் மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் ஆளை பார்க்க முடியாது. அண்டு மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் மோஸ்ட் சின்சியர் பர்சன். அதாவது பயங்கரமான டேலண்ட்டு. அதில் இவ்வளோ இது மல்டிபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று பார்த்தா திருச்சியில் தனலட்சுமி காலேஜ், இன்னைக்கு இங்கே ஆடியோ லான்ச்சு, மத்தியானம் மேலே சாய்ராம் காலேஜ். தலைவா, எப்படி டைம் தலைவா, எப்படி கிடைக்குது உங்களுக்கு? இந்த சின்ன வயசில் இவ்வளோ வேலை பண்ணுறியே, கலக்கிறிய தலைவா. ஸோ ஜி பிரகாஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும். ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் ஆல்ரெடி டெல்லி பாபு சார் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்போ அடுத்தது இந்த படம் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்போ தான் ஜி பிரகாஷ் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்காக இருக்கும். அண்டு ப்ரொடியூசருக்கும் பெரிய வெற்றி அமையும். இந்த படம் எல்லா வகையிலும் அதுக்கான தகுதி இருக்குது. பி.வி. சங்கர் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு பாட்டே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும்னு ஜிவி சார் ஒரு பெரிய ஹிட் நம்பரை கொடுத்து டேக்கா பண்ணியிருக்கீங்க. பி.வி. சங்கருக்கு ஒரு டெபு படம் நினைக்கிறேன். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையும். இவானா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின், தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராங்க. லவ் டுடே இருந்தாலும் சரி, மதிமாறா இருந்தாலும் சரி, அண்ட் நாச்சியால் ஆரம்பித்து எல்லாமே வெற்றி படங்கள் உங்களுக்கு. இந்த படமும் உங்களுக்கு ஒரு லக்கி மேஸ்கெட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும். அண்ட் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். KPY பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நம்ம பேரவே சாரே சொல்லிட்டாரு. பாலா, உங்களுடைய அந்த ஃபிலாந்தெரபிக்கு ஒரு எல்லையே இல்லையா? அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலாந்தெரபி. அதாவது என்னென்ன இந்த மனுஷன் இவ்வளோ குறைவாக சம்பாதிச்சாலும் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம். நம்மளுக்கு இவ்வளோ தான் வசதி இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியுது, நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும்போது, நான் சம்பாதிக்கிறதுல பெரும்பகுதியை நான் மக்களுக்கு கொடுப்பேன், யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு. அந்த மனசுக்கே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. டைரக்டர் லிங்குசாமி சார் என்னுடைய அருமையான நம்பர், அவரே நண்பரே சொல்லிட்டாரு, அவர் விகசரில் ஹீரோ ஆகிடுவாருன்னு வெற்றிமாறன் சார் பிளஸிங்கில். ஸோ கண்டிப்பாக பாலா, உன்னுடைய உயரம் மிக பெருசாக அமையும். அந்த உயரம் வரும்போது நிறைய பேர் கவனிச்சிங்க, மக்கள் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்களையும் என்ன இந்த இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாரையும் கவனிச்சிங்க. ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனையே என்னென்னா, நடிகர்கள் எனக்கு ஒரு குறையாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற பாப்புலர் நடிகர்களோட டேட்டே இல்லை. எல்லா டேட்டுமே பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு அவங்க டேட் கொடுத்துட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ், மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன வருது? தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும்? தமிழ் ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ வசதி இல்லைங்க. எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோ வசதி இல்லை. இங்கே கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும். 2 படம் பண்ணுறீங்கன்னா வருஷத்தில் ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளருக்கு நீங்கள் படம் பண்ணணும். அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களை பண்ணுங்க, தப்பே இல்லை. அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், குறையா கிடையாது. உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகளிலிருந்து வராங்க, அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக வரவேற்கணும். ஆனால் அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்கள் விட்டுடாமல் அவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன்.
அந்த நேரத்தில் நம்ம ஜி பிரகாஷ் சாரை பாராட்டணும். நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது. எல்லாமே ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாமல் அடுத்தடுத்து படங்களை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமையணும். தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு 4-5 மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கு. எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 திரைப்படம் வெளிவந்திருக்கு இப்போ வரையும் இந்த மாதம். ஆனால் ஒரு திரைப்படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம சொல்ல முடியல. மிகப்பெரிய வெற்றி படம்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்கிறேன். அப்படி ஒரு வெற்றி படமாக இப்போ ஏப்ரலில் தொடங்கணும் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது, என்னங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது, பிரேமில் ஓடுது, அந்த ஓடுறதுனால தமிழ் சினிமா தழைக்க முடியாது. தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாவுக்கு வெற்றி அடையணும். அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரலில் 4ஆம் தேதி வெளிவர கல்வன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் வெற்றி இருக்கு. அந்த வெற்றியில் தொடங்கி இந்த 2024 மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு மாறணும்னு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன். ஊடக நண்பர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மலாம் ஜெயிக்கணும். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு எங்கள் அப்பா கூட இவ்வளோ என்னை பற்றி பெருமையாக பேசுனாரு சார். நீங்கள் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். டெலிபாபு சார், ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, இதுக்கப்புறம் உங்கள் ஆடி லான்ச்சுனா நான் காசு கொடுத்து பண்ணுறேன் சார், காசு வாங்கிட்டு பண்ண மாட்டேன் சார். ஆக்சுவலாக இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸ்டேஜ்லேயே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தினுடைய ரைட்டர் ராஜேஷ் ஐயப்பன் அவர்களை இந்த படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன். சாரி, ரமேஷ் ஐயப்பன் அவர்கள் இந்த படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன் சார். என்ன சார் பந்தியில் அல்வா வச்ச மாதிரி வேணாம், நீங்கள் பேசுங்க சார். நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க சார். மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்மளுடைய படத்தினுடைய ரைட்டர் ரமேஷ் ஐயப்பன் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடையிலெல்லாம் பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால் இந்த படம் ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்த்து வெற்றி அடை செய்யணும்னு தாங்க கேட்டுக்கிறேன். வணக்கம். சூப்பர் சார். படத்தோட யூடியூப் விளம்பரம் மாதிரி 9 செகண்டே முடிச்சிட்டிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம யாரை கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தினுடைய டைலாக் ரைட்டர் ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாடி பார்ட்ஸ் எப்படி இயங்குதுன்னு இங்கே வந்த பேர்லாம் தெரிஞ்சுக்கிறேன். உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் ஒத்துறது. காரணம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ். தமிழ் சினிமாவை அள்ளி நகரத்துலேருந்து கிராமங்களுக்கு அள்ளி சென்ற எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ஐயா முன்னாடி நிற்கிறது. இந்த படத்தில் நானும் இதில் ஒரு சின்ன ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். வெற்றிமாறன் சார், அண்ணனுக்கு ஜெயில எங்களுக்கு அண்ணனை வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு தரமான படைப்புகளை தமிழ் சினிமாவில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. மற்ற மொழி படங்கள்லேருந்து தமிழ் படங்களில் நாங்களும் கெத்தாக காலரை உயர்த்தி சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பதட்டமாயிடுச்சு. ஜிவி சார், உங்களோட மியூசிக் மிகப்பெரிய லெவல். உங்களோட நாச்சியார் படம், உங்களோட நடிப்பை பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கும். உங்களோட ஒவ்வொரு படைப்புமே செம்மையாக இருக்குது. இந்த படத்தில் உங்களோட ஆக்டிங் பார்த்து ரொம்ப ரசித்தோம். திலீபாபு சார், ஏற்கனவே மருத நாணயம் படத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. மறுபடியும் அடுத்ததாக இந்த படத்தில் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் சங்கர் சார், ஒளிப்பதிவில் ஆல்ரெடி அழகான பதிவு பண்ணியிருக்கீங்க. இயக்குனராக புது அவதாரம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாலா, ஒரு சில ஷோஸ் பாலா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பாடு சாப்பிடும்போது சாமி கும்பிடுவாங்க. பாலா எப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, கூட்டு எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, அப்பளம் எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல. ஏன்டா இவ்வளோ சாமி கும்பிட்றேன்னு நினைப்பேன். கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு. பல பேருக்கு பல உதவி செய்கிற இடத்துல பாலா நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வாய்ப்பளித்த எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி ராஜேஷ் கண்ணா சார். ரொம்ப நன்றி. நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிவி சங்கர் சாருடைய குருநாதர், மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஜி வெங்கட்ராம் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மதம் நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜிவி பிரகாஷ் சாரோட he was 15 years old.
செட்டிநாட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன், நீங்கள் தான் போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னு சொன்னார். அப்போது ஏஜ் ஆஃப் 15 அவரை சிட்டி சென்டர் கூட்டின்னு போய் எல்லாம் டிஷர்ட்ஸ் ஜெனிம்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ அவர் 15 years ஆஸ் மியூசிஷியன் அப்போது. ஆனால் ஐம் ஸோ ஹாப்பி டுடே இஸ் அன் ஆக்டர், talented actor, fantastic to see you like this. And starting with that, my namaskarams to everybody, all the Jambavans sitting here. And அடுத்தது வந்து the இயக்குனர் of this film, Shankar. 2008 அவர் சத்தியமங்கலத்துலேருந்து ஸ்டூடியோ வந்தார். ஒரு பியூனி தின் பாய், லாட் ஆஃப் என்தூசியாசம் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார். He was there with me for 2 years. We did lot of shoots, advertising, films, எல்லாமே பண்ணோம். ஐ திங்க் அங்கே தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஃபிலிம்ஸ்லேயும் டிஓபியாக வரணும். இப்போது ஆஸ் அ டிரெக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷங்கர், ஆல் தி வெரி பெஸ்ட். And I'm wishing the crew very best for Kalvan, and the trailer looks fantastic, and I wish the whole crew the very best. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி.